அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நம்ம நிறைந்திருக்க வேண்டும். எது நடந்தாலும் நன்றி கூற வேண்டும். நன்றி இறைவா என்று சொல்லும்போது அதில் நன்மையான காரியங்கள் பல உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 19 21 முடிய. சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவாள். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னால் இருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். பிரேஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறார் இல்லையா? நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம துன்பத்தை நினச்சி அழுகிறோம் இல்லையா? என் பாவங்களா, என் குற்றங்களா, இல்லை நீர் அனுமதித்ததா, இல்லை நீர் அனுமதிக்காததா, எனக்கு தெரியவில்லையே என்று குழம்புகிறோம். நமக்கு வருகின்ற துன்பங்களும் துயரங்களும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? நான் உங்களுக்கு நன்மைதான் செய்தேன், உங்களை புடமிட்டேன். இன்னும் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி நான் உங்களிடம் என்னை மறைத்து கொள்ள மாட்டேன். துன்பம், துயரம், வேதனை, பாடு, நோவு, நொடிகள் எல்லாம் இருந்தாலும் அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார். ஏனென்றால் நம் போதகர், நம் இறைவன் இல்லையா? நம் ஆண்டவர். அவரை நாம் கண்ணால் காணும்படி, செவிகளால் உணரும்படி, அவர் உணர்த்துவதை நாம் கேட்கும்படி, உணர்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்கிறார். இறைவார்த்தையில் தான். அந்த இறைவார்த்தையை மிகைப்படுத்த முடியாது இல்லையா? அப்போது அவர் நமக்கு செய்வது எல்லாமே நன்மை. இத்துன்பம் வந்தது எதனால்? என் பாவத்தினால், என் செய்கையினால், என் நடத்தையினால், என் குற்றத்தினால், என் எண்ணங்களினால். நாம் அதை நினைத்தோம் என்றால் அந்த துன்பங்கள் பறந்தோடி விடும் இல்லையா? நாம் எதை நினைக்கிறோம்? எந்த வழியில் நினைக்கிறோம்? என்ன சொல்ல நினைக்கிறோம்? ஏதாவது நினைக்கிறோமா? இல்லை. நம்ம பெற்றுக்கொள்ள மட்டும்தான் நினைக்கிறோம். இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நன்றி சொல்கிறோமா? இல்லை. நம்மளிடம் தான் இருமுகம் இருக்கிறதே இல்லையா? அந்த இருமுகத்தை எப்படி கொண்டு நடத்துகிறோம்? எப்படி காண்கிறோம்? எந்த வகையில் செயல்படுத்துகிறோம் நாம்? அதனால் தான் சொல்லுகிறார்கள், உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமென்னும் அப்பத்தையும் ஒடுக்குதலும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நாம் அவரை கண்ணால் காண வேண்டும் இல்லையா? அவர் சொல்வதை நாம் செவிகளால் கேட்க வேண்டும். நாம் செல்லுகின்ற பாதை, இந்த பாதை நிறைவான பாதை என்று அவர் சொல்ல வேண்டும். இதுதான் வழி என்று அவர் சொல்ல வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். உணர்வோமா? சிந்திப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இத்துன்பம் விளைந்தது எங்கள் பாவத்தினால்தான். அதை நாங்கள் நன்றாக உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் செய்கைகளால், உமக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் செய்ததால் ஆமாண்டவரே. ஆனால் அருவருப்பான காரியங்கள் செய்யவில்லை ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் ஆமாண்டவரே என்று ஒவ்வொரு ஆன்மாவும் கதறுகிறது ஆண்டவரே. முன்னிமிருந்து அந்த கதறலுக்கு நீங்கள் பதில் கேட்டு அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்களை நிறைவாக நீங்கள் அணைத்து கொள்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துக்குள் வைத்து ஆறுதலும் தேறுதலும் கொடுத்து அவர்களை தேற்றி திடப்படுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எத்துன்பம் வந்தால் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இத்துன்பத்தின் கிண்ணங்களை நீர்தான் அப்புறப்படுத்த வேண்டும். ஆமாண்டவரே, என்ன துன்பம் வந்தாலும் நீர் எங்களோடு இணைந்திருக்கும் போது அதுவே ஒரு நிறைவு என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.